மாவட்டம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மீனாட்சிப்பேட்டை பாலம் அருகே காலையில் ஒரு எஸ்ஐ தவசெல்வம் மற்றும் ஆய்வாளர் தாமரை பாண்டியன், ராஜா தாமரை பாண்டியன் ஆகியோருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஒரு காரில் வந்து கஞ்சா வருவது போல். ஸோ அதன் பேரில் வந்து அவங்க வாகன தணிக்கை செய்தார்கள். வாகன தணிக்கையும் போது இந்த ஹூண்டாய் காரை வந்து பிடிபட்டிருக்கு. அதில் சோதனை செய்யும்போது 10.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு வந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அதோடு வந்து இந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து ஈடுபட்ட குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த நவீன் மற்றும் ஐயப்பன், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தீபா சுரானா அண்டு நவீன் பத்ரு ஆகிய 2 பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் வந்து ஐயப்பனுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே கஞ்சா வழக்கு இருக்குது. இந்த நவீனும் ஐயப்பனும் கூட்டு சேர்ந்து இது வந்து ஒடிசா மாநிலத்திலேருந்து நமக்கு இந்த கஞ்சா வருது. இந்த நவீனும் ஐயப்பனும் கூட்டு சேர்ந்து ஆந்திராவில் போய் இந்த கஞ்சா வாங்கிட்டு இங்கே திரும்பி வரும்போது தான் நமக்கு வந்து இந்த ரகசிய தகவல் கிடைத்து நம்ம இதை பறிமுதல் செய்திருக்கிறோம். 4 குற்றவாளிகளை வந்து இப்போ கைது செய்திருக்கிறோம். அதுபோல் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக தீவிர கஞ்சா வேட்டை செய்யப்பட்டு 39 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 94 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுவரை 26 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய குற்றவாளி வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டுள்ளனர். அதுபோல் இந்த மாவட்டத்தில் வந்து யாராவது கஞ்சா விற்பனை செய்தாலோ அல்லது வாங்கினாலோ இல்லை உபயோகப்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த 4 பேர் தான். இதில் மெயினாக வந்து நம்ம ஊரை இந்த குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த நவீன் ஐயப்பன் தான். இவன் அங்கே டைப் பண்ணிக்கிட்டு அந்த 2 ஒடிசாக்காரங்களை டைப் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கொண்டு வரான். இந்த வழக்கை பொறுத்தவரை இவங்க தான் குற்றவாளிகள். இதற்கு மேலேயும் சில தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது. அதை வச்சு மேற்கொண்டு நாங்கள் இப்போ இந்த கடந்த 2 மாதத்தில் 26 மேலே போட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அதில் குண்டாஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஆமாம், இல்லை, நீ ப்ராசஸில் இருக்குது, சிலது இன்னும் ப்ராசஸில். சரி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.